செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 11,000 ஸ்கொயர் ஃபீட்ல புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிராய்லர் கோழி பண்ணையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த பிராய்லர் கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லாஸ்டா ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு எவ்வளவு செலவு வந்துச்சு, என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பண்ணையுடைய அமைப்பு. நம்ம பண்ணையோட அமைப்பு எடுத்துக்கிட்டா நமக்கு கிழமேற்கு பகுதியில் தான் பண்ணை அமைக்கணும். அதுவே நம்ம இடமில்லாதனால நம்ம தெற்குவடக்கு பகுதியில் வந்து என்னைக்கும் பண்ணை தேர்வு செய்யக்கூடாது. அப்படி தேர்வு செஞ்சு நம்ம அமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 காரணங்களான பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளுக்கு காத்தோட்ட வசதி வந்து சரியான முறையில் கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரிய ஒளி வெளிச்சம் வந்து நம்மளுக்கு பண்ணைகள் உள்பகுதியில் படுறதுனால கோழிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2 காரணங்களால தான் நம்ம தெற்குவடக்குல வந்து பண்ணை அமைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தெற்குவடக்குல பண்ணை அமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான முறையில் ரிசல்ட் எடுக்க முடியாது. இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிழமேற்கு பகுதியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையோட நீளம் எடுத்துட்டா நம்மளுக்கு 250 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அடி. இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா 2 பண்ணையா அமைச்சிருக்காங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு 11,000 ஸ்கொயர் ஃபீட். அடுத்து நம்ம பண்ணை தேர்வு செய்யக்கூடிய நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தாழ்வான பகுதியாக இருக்குன்னா நம்ம அதை டைட் பண்ணி போறதுக்காக நம்ம மண் கொட்டி ஆகணும். அப்படி மண் கொட்டதுனால நம்மளுக்கு அதிக அளவு செலவு தான். ஏன்னா நம்ம தாழ்வான பகுதியில் பண்ணை அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு காத்தோட வசதி சரியான முறையில் கிடைக்காது. ஏன்னா பண்ணை அமைக்கும் போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணி போறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் வெயில் காலங்களில் வந்து காத்தோட வசதி சரியான முறையில் கிடைக்கும். அப்படி காத்தோட வசதி கிடைச்சா தான் நம்ம வெயில் காலங்களையும் வந்து ஒரு சரியான ரிசல்ட்டை எடுக்க முடியும். இல்லை நம்மளுக்கு காத்தோட வசதி கம்மியாக கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அதிக அளவில் வந்து கோழிகள் இறப்பு ஏற்படும். இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பகுதி வந்து ஒரு சமமான நிலப்பகுதியே இருக்கு. அதுவே நம்மளுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குழியா இருக்கு. அதுக்காக நம்மளுக்கு அதிக அளவில் வந்து மண் பயன்படுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி பிளஸ் டிராக்டர் வந்து டோட்டலா மண் கொட்டுறதுக்காக பயன்படுத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1,10,000. அடுத்து நம்ம கோழி பண்ணையில பயன்படுத்தக்கூடிய கோழிகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அப்படி தேவைப்படக்கூடிய தண்ணி வந்து நம்ம சரியான முறையில் பாதுகாத்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும். ஒரு கோழிகளுக்கு வந்து தீவனம் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமானது தண்ணி தான். ஏன்னா அது வந்து ஒரு வளர்ச்சி வந்து சரியான முறையில் கொடுக்குது. அப்படி பயன்படுத்தக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து தொட்டியில பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா தொட்டில நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு அதிக வந்து ஈக்கோலி கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து நம்ம சளி கம்ப்ளைண்ட் வரும். இது மட்டும் இல்லாம நம்ம வெயில் காலங்களில் வந்து நம்மளுக்கு தொட்டிலக்கூடிய தண்ணி வந்து நம்மளுக்கு ஜில்னஸா இருக்கு குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே நம்மளுக்கு மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜில்னஸ் அதிகமா இருக்கனால நம்மளுக்கு தண்ணி குடிக்காது. அப்படி தண்ணி குடிக்காதனால நம்மளுக்கு ட்ரை மாட்டாட்டி வரும். இவ்வளவு பிரச்சனைக்காக நம்ம தொட்டி வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்த வந்து தவறான முறை தான். அதுக்கு பதிலாக நம்ம சிண்டெக்ஸ் பயன்படுத்தலாம். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சிண்டெக்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. டோட்டலாக 11,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 லிட்டரு 3 சிண்டெக்ஸ் பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 லிட்டரு ஒரு சிண்டெக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரு நம்மளுக்கு ஃபாகர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு சிண்டெக்ஸ் மட்டும் 1000 லிட்டரு ஃபாகருக்கு, மற்ற எல்லாம் நம்ம கோழிகளுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 to 5 மணி நேரம் வந்து போகக்கூடிய தண்ணி வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம். அதிக அளவில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காம இருக்கிறது வந்து கோழிகளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் 11,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 5,000 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய சிண்டெக்ஸ் டோட்டலாக பயன்படுத்துறாங்க. இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 30,000 ரூபா. அதாவது 3,000 லிட்டர் சிண்டெக்ஸ் பிளஸ் 2,000 லிட்டர் சிண்டெக்ஸ் இது எல்லாமே சேர்த்து. அடுத்து சைடில் பயன்படுத்தக்கூடிய போஸ்ட் பத்தி பார்த்துடலாம். இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் சைடு போஸ்ட் எடுத்து நமக்கு சிமெண்ட் போஸ்ட் தான் பயன்படுத்துறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பகுதி வந்து மேடான பகுதியும் ஒரு பகுதி வந்து குழியான பகுதியும் இருக்கிறனால அதில் மண் கொட்டி ஹைட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் போஸ்டோட ஹைட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஒரு சைடு வந்து போஸ்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு பண்ணையுடைய பாதி பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 அடி போஸ்ட் பயன்படுத்துறாங்க. அதுவே மீதி பாதி அடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அடி போஸ்ட் பயன்படுத்துறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அடி போஸ்ட் 48 போஸ்ட்டும், அடுத்து 9 அடி போஸ்ட் வந்து 48 போஸ்ட் பயன்படுத்துகிறாங்க. டோட்டலாக 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதில் போஸ்டோட டோட்டல் காஸ்ட்னு எடுத்துட்டா நம்மளுக்கு 1,50,000 ரூபா டோட்டல் போஸ்ட்டுக்கு மட்டும். அடுத்து பண்ணையோட மேல் பகுதியில் பயன்படுத்தக்கூடிய இரும்பை பத்தி பார்த்துக்கலாம். நம்ம பொதுவாக பண்ணை அமைக்கும் பொழுது செலவு வந்து குறைவா வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மரத்தை தேர்வு செஞ்சு நம்ம பண்ணை அமைக்கலாம். அப்படி அமைக்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா மரங்களும் சரியான முறையில் தேர்வு செஞ்சு அமைச்சோம்னா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு மரத்தால பாதிப்பு ஏற்படுதுன்னா பண்ணையோட லைஃபே கம்மியாயிடும். அப்படி பண்ணையோட லைஃப் நம்மளுக்கு அதிக அளவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய காலகட்டங்களில் வந்து அதிக அளவில் வந்து இரும்பு தான் பயன்படுத்துறாங்க. இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்பு தான் பயன்படுத்துறாங்க. இரும்பு நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஹெவியாகவே பயன்படுத்துறாங்க. டாடா பைப்ஸ் நம்மளுக்கு இந்த டாடா பைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்கும். டோட்டலாக நம்மளுக்கு இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டல்
இரும்போட அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7,10,000 டோட்டல் செலவு வந்திருக்கு. இந்த பண்ணையினுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாடா சீட் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு கோழி பண்ணையில டாடா சீட் பயன்படுத்தினால இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் காலங்களில் வந்து வெயிலோட தாக்கம் அதிகம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நம்ம டாடா சீட் பயன்படுத்தும் போது ஒரு நிழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம பண்ணை அமைச்சோம்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டாடா சீட் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு பண்ணையோட உள்பகுதியை பார்த்தீங்கன்னா நமக்கு தடுப்பு பயன்படுத்த ஆகணும். இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு டோட்டலாக டாடா சீட் பயன்படுத்துகிற டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6,10,000. அடுத்து நம்மளுக்கு தடுக்கு ப்ளஸ் தடுக்கு மேய்வதற்கான டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65,000. இதில் நம்ம சொல்லியிருந்த 6,10,000 சீட்டுக்கு மட்டும் கிடையாது. அதாவது அதில் பயன்படுத்தக்கூடிய டோட்டல் மெட்டீரியல் சேர்த்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிச் சீட்டு, வாஷர், ஸ்க்ரூ, ஜிஐ போல்ட்டு ப்ளஸ் வெல்டு மெஸ் இது எல்லாமே சேர்த்து சீட்டோட சேர்த்து நம்மளுக்கு 6,10,000 வருது. இந்த பண்ணை 2 பண்ணையை அமைக்கிறதுனால நமக்கு கோம்புச்சுவருடைய செலவு அதிக அளவில் இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பண்ணையை அமைக்கும் பொழுது 4 கோம்புச்சுவர் வருது. அதே நம்மளுக்கு ஒரு பண்ணையை அமைக்கும் பொழுது அந்த 2 கோம்புச்சுவர் வந்து பாதியாக குறையும். அதில் செலவு கம்மியாகும். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோம்புச்சுவத்துக்கு வந்து காலம் பிளாக் கல், சிமெண்ட்டு, எம்செண்டு, அது மட்டும் இல்லாமல் தளம் அமைவதற்காக சிமெண்ட்டு, அதுக்கு எம்செண்டு, ஜிப்சம் இது எல்லாமே டோட்டல் அமௌண்ட் பற்றி பார்த்துக்கலாம். டோட்டலாக சிமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,26,000. அடுத்து காலம் பிளாக் கல், அதாவது நம்மளுக்கு சைடு சுவருக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் கோம்பு சுவருக்கும் வேணும். அதுக்காக நம்ம டோட்டல் ஆலம் பிளாக் கல் பயன்படுத்துகிறோம். அதுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 60,000. அடுத்து எம்செண்டு, ஜிப்சம். இந்த எம்செண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். இந்த ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே தளம்பிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,10,000 வந்து ஜிப்சத்துக்கு வந்துருக்குது. அடுத்து நம்ம கோழி பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளஸ் இபி சர்வீஸ் பற்றி பார்த்துடலாம். நம்ம பொதுவாக ஒரு கோழி பண்ணைகளை வந்து நம்மளுக்கு கரண்டோட தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்வீஸ் வாங்குறது ஒரு சரியான முறையாக இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்டோட தேவை குறைவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சிங்கிள் பேஸ் லைனே போதுமானது. இல்லை நம்மளுக்கு கோழி பண்ணைகள் வந்து கரண்டோட தேவை அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 3 பேஸ் வாங்குறது வந்து ஒரு சரியான முறை. இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு அதிக அளவில் வந்து கரண்ட் தேவைப்படுறதுனால நம்மளுக்கு 3 பேஸ் லைன் வாங்கியிருக்காங்க. இந்த 3 பேஸ் லைனுக்கு வந்து சர்வீஸ்க்கு டோட்டலாக செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,30,000. இப்போ எதனால கரண்டோட தேவை அதிக அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாகர் மோட்டர் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து 11 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லைட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்மளுக்கு கார் வாஷர், அடுத்தது நம்மளுக்கு ஆட்டோ ஃபீடரு. இவ்வளோ நம்மளுக்கு தேவை இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 பேஸ் லைன் வாங்கியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பண்ணையில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்ஸ் வந்த 1 வீக்கில் வந்து நம்ம சீலிங்குள்ளே வந்து ஹீட் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீட்டர் பயன்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்துக்கு ப்ளஸ் நம்மளுக்கு ஹீட் வந்து ஒரு சரியான முறையில் சிக்ஸுக்கு கிடைக்கிறதுக்காக 200 வாட்ஸ் பல்பு பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு பண்ணையோட ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு எல்இடி லைட்டு, அடுத்த போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபேன், அது மாதிரி வந்து பண்ணை ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அது மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம அக்ரிமெண்ட் மூலம் சிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபேன் கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் புது பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஃபேன் வந்து பிளான் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 2வது திரும்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஒயரிங் மெட்டீரியல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன் இது எல்லாமே சேர்த்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லட்ச ரூபா. அடுத்து பண்ணையோடைய சைடு வலை. இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டோட்டலாக பண்ணையோட சைடு வலைக்கு டோட்டல் அமௌண்ட் எடுத்துட்டா 1,10,000. அடுத்து நம்ம லேபர் காஸ்ட் பற்றி பார்த்துடலாம். நம்ம லேபர் காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பெண்டர் ஒர்க்கு, அடுத்து மேசன் ஒர்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட் எல்லாம் அமைச்சதுக்காக அதோட டோட்டல் அமௌண்ட்டு இது எல்லாமே சேர்த்து டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு 5,06,000 ரூபா டோட்டல் செலவு வருது. இதில் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,000 ரூபா. நம்ம ஒரு மெட்டீரியல் எடுக்கும்போது அதில் நம்ம பிளான் பண்ணி அடுத்த மெட்டீரியல் அதுலேயே எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்மளுக்கு கம்மியாகும். இல்லை நம்மளுக்கு அதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்மளுக்கு நிப்பிள் லைன் பற்றி பார்த்துலாம். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு நிப்பிள் லைன், ஆட்டோ ஃபீடரு ப்ளஸ் ஃபாகரு, கேஸ் ப்ரூட்ரு ப்ளஸ் நம்மளுக்கு தார்பாய், அடுத்து லேபர் காஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்து நம்மளுக்கு 8,50,000 ரூபா டோட்டல் அமௌண்ட் வருது. நிப்பிள் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 லைன் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிப்பிளுக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஐ பைப் பயன்படுத்திக்கிறாங்க.
அடுத்தது நம்மளுக்கு இந்த நிப்பில் வந்து அதிக அளவு கோழிகள் குடிச்சு தண்ணி வேஸ்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு கீழே மஞ்சள் ஈரமாகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு நிப்பிள் கப்பு பயன்படுத்துகிறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஞ்ச் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு விஞ்ச் சிஸ்டம் பயன்படுதா இல்லை அப்படின்னா செயின் சிஸ்டம் பயன்படுதா? இதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஞ்ச் சிஸ்டம் வந்து வேலையை பாதியாக குறைக்கும். அதே நம்மளுக்கு செயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையை அதிகரிக்கும். அடுத்து ஆட்டோ ஃபேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 அடிக்கு 2 லைன் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஆட்டோ ஃபேர் பயன்படுத்தினால நம்மளுக்கு கோழி பண்ணைகளில் வேலையில பாதியாக குறைக்குது. ஏன்னா நம்மளுக்கு வேலைக்கு நம்ம ஆட்கள் வச்சு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஆள் இருந்தாலே போதும், நம்ம கோழி பண்ணையை வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபீடு போட வேண்டியது நம்மளுக்கு மிக அதிகமான வேலையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 20 நாளைக்கு மேலே இல்லை 25 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஃபீட் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணைக்கு கம்பல்சரி வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு 2 ஆட்கள் கம்பல்சரி வேணும். ஸோ நம்ம அந்த ஒரு வேலையை குறைக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த ஆட்டோ ஃபீரை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீவன செலவும் குறைவாகும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய செலவும் குறைவாகும். நம்ம ஆட்டோ ஃபீடரை பற்றி டோட்டல் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபீருடைய ப்ளஸ் ஆர் மைனஸ், ஆட்டோ ஃபீருடைய டோட்டல் செலவு, இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஃபாகர் சிஸ்டம். இந்த பண்ணையில் 11,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 அடி அகலத்துக்கு நம்மளுக்கு டோட்டலாக வந்து 2 லைன் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க ஃபாகர் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4-வே ஃபாகர் தான் பயன்படுத்திருக்காங்க. நீங்கள் புதுசாக பண்ணை ஆரம்பிக்க போறீங்கன்னா 4-வே ஃபாகர் தவிர சிங்கிள்-வே ஃபாகர் தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். எதனால பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள்-வே ஃபாகர் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு கோழிகள் ஃபுல்லாக நலையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள்-வே ஃபாகர் பயன்படுத்துறதுனால நம்ம ஒரு இடத்துல மட்டும் தண்ணி அதிக அளவில் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தண்ணியோட செலவு வந்து குறையும். இருந்தாலும் நம்மளுக்கு மஞ்சுகள் அதிக அளவில் வந்து ஈரமாக ஆரம்பிக்கும், கோழிகள் ஃபுல்லாக நலையாது. இந்த பிரச்சனைக்காக நம்ம சிங்கிள்-வே ஃபாகர் தவிர்த்துட்டு நம்ம 4-வே ஃபாகர் பயன்படுத்துறது நல்லது. இந்த பண்ணையில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4-வே ஃபாகருக்கு நம்மளுக்கு ஃபாகர் சிஸ்டம்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு 1 HP ஹை ஸ்பீட் மோட்டர் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ஃபாகர் சிஸ்டம் அமைச்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கார் வாஷரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கார் வாஷர் மோட்டரோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000 ரூபா. நம்ம இந்த கார் வாஷர் பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவான முறையில் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கோழி பண்ணைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு சொல்லி நம்ம தனித்தனியா பார்த்தோம். இப்போ அந்த செலவு எல்லாமே நம்ம டோட்டலா பார்த்துடலாம். பண்ணையுடைய பேஸ்மெண்டத்துக்கு மண்ணு கொட்டுறதுக்காக ஜேசிபி பிளஸ் டிராக்டருக்கு செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,10,000. அடுத்து சைடு சிமெண்ட் போஸ்டோட செலவு பார்த்தீங்கன்னா டோட்டலா 1,50,000. அடுத்து காலம் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா 60,000. சிமெண்ட்டுக்கு வந்து 1,26,000. எம்செண்டு ஜிப்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,10,000. அடுத்து டாடா பைப் டோட்டலாக வந்து நம்ம இருப்போட பார்த்தீங்கன்னா 7,10,000. தடுக்கோட டோட்டல் அமௌண்ட் 65,000. டாடா ஷீட்டோட வந்து 6,10,000. அடுத்து பவுண்டரி ஃபார்முடைய இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 1,30,000. அடுத்து ஒயரிங் மெட்டீரியல் அண்டு ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 2 லட்சம். அடுத்து சைடு மெஸ் அதாவது வலை, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,10,000 வருது. அடுத்து சிண்டெக்ஸ் டேங்கோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000. டோட்டலாக நிப்பிள், ஆட்டோ ஃபீடரு, ஃபாகரு, சைடு தார்பாயி, கேஸ் ப்ரூட்டு இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 8,50,000 வந்து டோட்டல் அமௌண்ட் வருது. அடுத்து நம்மளுக்கு கார் வாஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000 ரூபா. அடுத்து டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,000 ரூபா. டோட்டல் லேபர் காஸ்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு 5,06,000 ரூபா. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38,12,000 வந்து டோட்டல் அமௌண்ட் வருது. இதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 346 வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 346 வருது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 ஸ்கொயர் ஃபீட் கோழிப்பண்ணை மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இதோட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மெடிசன் மற்ற பொருட்கள்லாம் உள்ள வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட்டு சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த 11 ஸ்கொயர் ஃபீட்டோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 346 வருது டோட்டலாக. இது மாதிரி கோழிப்பண்ணையை பற்றி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா மறக்காமல் செல்வம் ஃபவுண்டரி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.